வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பனாரிக்கட்டில் இருக்க ஒரு ஜூக்கு தான் போகிறோம். இங்கே வந்து ஜூ வந்து பார்க்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 365. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மேஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து டைரி டைரி சர்க்கிள், இங்கேருந்துலாம் இந்த 365 பஸ் வருது. நீங்கள் மேஜஸ்டிக்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு உங்களுக்கு வந்து பன்னாரிக்கட் சர்வ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் சிட்டி, இதுக்கு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து வர எல்லா அனைத்து பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 17 கிலோமீட்டருக்குள்ளே தான் இது இருக்குது உங்களுக்கு சிட்டியில் இருந்து. இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகப்படி 24லேருந்து 40 ரூபாக்குள்ளே தான் வருது. நான் இருந்து பார்த்தீங்கன்னா பன்னாரிக்கட் ஸோ நியர்பையே நான் இருந்து ஸ்டே பண்ணனால எனக்கு பார்த்தீங்கன்னா பன்னாரிக்கட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.7 கிலோமீட்டர் தான் இது. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக QR கோடு இருக்குன்னா நம்ம QR கோடில் ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னாரிக்கட் ஜூ உள்ள இருக்க பஸ் ஸ்டாப் ஆண்ட வர போகிறோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு 50 பஸ் நிற்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ் ப்ளஸ் வந்து அது இல்லாமல் டீசல் பஸ் தனித்தனியாக நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அழகா. நியர்பை பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. சின்ன சின்ன பன்னாரிக்கட்டில் இருக்க ஜூக்குள்ளே இருக்க ஒரு பஸ் ஸ்டாப் இது. இது ப்ரைவேட் இல்லை, இது கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரிக் பஸ்ஸு, மற்றதெல்லாம் நார்மல் பஸ் உங்களுக்கு டீசல் ஓட்டுற மாதிரி. இதில் எல்லா பஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா QR கோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு உள்ளே போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸு. இந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் வந்து சஃபாரி இருக்குல்ல, அங்கே போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது, ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல் இருக்குது உங்களுக்கு. அதுமாரி வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஜூக்குள்ளே என்ட்ராக போகிறோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பன்னாரிக்கட் ஜுவாலியர்கள் ஃபார் பெங்களூர்னு போட்டு மென்ஷன் ஆகிருக்குது. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து க்ளீன் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த கடையும் ஓப்பனும் பண்ணல. ஏன்னா நான் போன டைம் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங்கே போயிட்டேன், கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போகலான்ட்டு. ஸோ நான் உள்ளே போகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஏன்னா இது ஓப்பன் பண்ணுற டைம், ஷூ ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 5:30 தான். உங்களுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஏரியாவிலேருந்து எல்லாமே இருக்குது. அவங்க ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட சில்ட்ரன்ஸ் பார்க், அதாவது ஊஞ்சல் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப் தான். இது வந்து ஒரு ஸ்டாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அனிமல்ஸை பற்றி பன்னாரிக்கட் ஜூன்னு போட்டு ஒரு சிலை மாதிரி வச்சுருந்தாங்க. இது ஃபோட்டோ பாயிண்ட் இது அங்கே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ண போகிறோம் வாட்ஸ்அப்பில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட் போயிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சூஸ் த டிக்கெட் ஆப்ஷன் காட்டுது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பன்னாரிக்கட் உள்ள போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஜூ ப்ளஸ் பட்டர்ஃப்ளை பார்க், சஃபாரி காம்பவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜிப் சஃபாரி காம்பவுண்ட் இருக்குது. நம்ம பஸ் சஃபாரி காம்பவுண்ட் தான் கிளிக் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 690 per person. சைல்டு இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட்டு 12 இயர்ஸ் நான் ஏசி புக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 370 வருது. ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 9:30 to 10 போட்டிருக்கிறேன். ஒரே ஆள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணியாச்சு. 9:30 to 10 AM சஃபாரி ஸ்லாட் டைமிங்கு. ரிப்போர்ட்டு 15 minutes பிஃபோர் ஸ்லாட்னு போட்டிருக்கேன். கன்ஃபர்மேஷன் ஷோ டிக்கெட். இந்த டிக்கெட் காட்டினா கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜூவோட மேப் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த அனிமல் எவ்வளோ அனிமல் இருக்குது எங்கேருந்து பண்ணியிருக்காங்க. இந்த பன்னீர் லாஜிக்கல் பார்க்கோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிரிக்காவிலேருந்து நிறைய வந்து வாங்கியிருக்காங்க. எப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இங்கேருந்து சில அனிமல் கொடுத்து அந்த மாதிரி வாங்குற மாதிரி வாங்கியிருக்காங்க. ஆஃப்ரிக்கா, அமெரிக்கன்ஸ், தென் அமெரிக்கா அந்த மாதிரி நாட்டிலேருந்து. இதுதான் வந்து உள்ளே போகிறது என்ட்ரன்ஸ். இது டிக்கெட் வாங்கிட்டு ஷோ பண்ணிடு. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க போனால் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்.
ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லைட் செட்டப்போட பண்ணியிருந்தாங்க. இதுதான் டிக்கெட் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 கவுண்டர் கிட்ட இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கன்னடத்துலேயும் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க. பெரும்பாலும் நேரத்தில் வேறு எந்த லாங்குவேஜும் கிடையாது. டிவி டிஸ்பிளே அங்கே அடிக்கடி அவங்களுக்கு இதாகிட்டு இருக்கு. எவ்வளோ டிக்கெட் என்ன ஏது எல்லாமே பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு என்ன அனிமல்ஸ் இருக்குது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே இந்த டிவியில் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஷோ பண்ணுறா பாருங்கள். அடல்ட்ஸ்க்கு 50 ரூபா. அதாவது எதுக்குன்னா பட்டர்ஃப்ளை பார்க் தனியாக இருக்குது. அதேமாதிரி வந்து இங்கே லைன் அதாவது விலங்குகள் நேராக போய் பார்க்குற மாதிரி சஃபாரி இருக்குது. அது இல்லாமல் தனியாக ஜூக்கு வந்து டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு கம்மி தான். உங்களுக்கு 100 to something தான் வருது. இப்போ நம்ம ஜூவில் என்ட்ரு ஆகலாம். டைம் ஆகிடுச்சு. 9:30 ஓப்பன் பண்ணிட்டாங்க ஷார்ப்பாக. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ QR கோட் ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா டேரெக்டாக வந்து அனிமல்ஸ் பார்க்க போகலான்ட்டு கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை பற்றி சொல்லணுன்னா, இந்த ஏரியா தான் வெயிட்டிங் ஹாலு. எதோட வெயிட்டிங் ஹால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சஃபாரி போகிறாங்களோ அவங்களோட வெயிட்டிங் ஹால் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகிரியாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு, அதாவது லோ ப்ரைஸஸ். அதுக்கப்புறம் ஏசி, அப்புறம் நம்ம விவிஐபின்னு தெரியாக பிரிச்சுருக்காங்க. ஏசி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா 670 ரூபா கிட்ட வந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் தனியாக ஜீப் சஃபாரின்னு வச்சுருக்காங்க. ஜீப் வச்சுருக்காங்க, டொயோட்டோ அந்த மாதிரி இதில் போகிற மாதிரி தான். ஆனால் இதில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்த ஒரு ஆப்பிரிக்க விலங்காகும். இதன் உடலில் காணப்படும் கருப்பு வெள்ளை வரிகள் பிளாக் மற்றும் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் தான் இதன் முக்கிய அடையாளம். ஒவ்வொரு ஜீப்ராவுக்கும் வேறுபட்ட வரி வடிவம் இருக்கும், மனிதர்களின் கைரேகையை போல. தேசிய பூங்கா வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஜீப்ரா. ஜீப்ரா 3 முக்கிய இனங்கள் உள்ளன. 1. பிளெயின்ஸ் ஜீப்ரா எக்வஸ்குவாடா, ஆப்பிரிக்காவின் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் காணப்படும் பொதுவான வகை. 2. கிரவிஸ் ஜீப்ரா எக்வஸ் கிரவி, எத்தியோப்பியா மற்றும் கென்யாவில் காணப்படும் பெரிய இன வகை. 3. மவுண்டன் ஜீப்ரா எக்வஸ் ஜீப்ரா, தென் ஆப்பிரிக்காவின் மலைப்பகுதிகளில் வாழ்கின்றன. மூலிகை வாழ்விடம் ஹேபிடாட். ஜீப்ராக்கள் பெரும்பாலும் புல்வெளிகள் கிராஸ்லேண்ட்ஸ், சவானா பகுதிகள், சில சமயங்களில் மலைப்பகுதிகள் இவற்றில்தான் வாழ்கின்றன. இவை பெரும்பாலும் ஆப்பிரிக்க கண்டத்தின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் காணப்படும். உணவு. ஜீப்ரா ஒரு மூலிகை உணவாளர் ஹெர்பிவோர் ஆகும். இவை பசும்புல், இலைகள், தாவர கிளைகள் போன்றவற்றை உண்ணும். தினமும் நீண்ட நேரம் புல் மேய்வதில் செலவிடும். வரிக்குதிரை உடல் அமைப்பு. உயரம் 1.2 முதல் 1.5 வரை மீட்டர் வரை. எடை சுமார் 200 முதல் 450 வரை கிலோ வரை. கருப்பு வெள்ளை வரிகள் வெப்பத்தை கட்டுப்படுத்தவும் புழுக்கள் தாக்குவதை தடுக்கும் இயற்கை பாதுகாப்பாகவும் செயல்படுகின்றன. ஒவ்வொரு ஜீப்ராவின் வரி வடிவமும் தனித்துவமானது. இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் அழகாக தண்ணி போகிறதுக்கு வெளியே வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து சின்ன சின்ன மணி பிளான்ட் எக்ஸ்ட்ரான பாக்ஸில் இது பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்து 100 லிட்டர் டேங்க்கு. இது அழகாக வந்து உலகில் ஃபுல்லாக மணி பிளான்ட் தான் இருக்கு. கொண்ட விலங்கு யார் தெரியுமா? அதுதான் ஜராஃப் ஒட்டகச்சிவிங்கி. ஆப்பிரிக்காவின் புல்வெளி பகுதிகளில் வாழும் இந்த விலங்கின் உயரம் சுமார் 18 அடி வரை இருக்கும். இது தனது நீளமான கழுத்தின் உதவியால் மரத்தின் மேலுள்ள இலைகளை எளிதாக உண்ணுகிறது. அதன் நாக்கு சுமார் 45 மீ நீளமுள்ளது. அதனால் தூரத்திலிருந்தே இலைகளை பிடித்து இழுக்க முடிகிறது. ஜராஃப்கள் கூட்டமாக வாழ்கின்றன மற்றும் அவற்றின் தோலில் உள்ள பழுப்பு மச்சங்கள் ஒவ்வொரு விலங்கிலும் வேறுபட்டது. இது சிங்கம், சிறுத்தை போன்ற புலி வகைகளின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வேகமாக ஓடும் திறன் கொண்டது. இயற்கையின் தனித்துவமான வடிவமைப்பில் உருவான அமைதியான புல்வெளியின் அதிசயம் தான் இந்த ஜராஃப் ஒட்டகச்சிவிங்கி. இந்தியாவின் மிக பெரிய மான் வகை விலங்கு யார் தெரியுமா? அது தான் நில்காய் அல்லது ப்ளூ போல் என்று அழைக்கப்படும் விலங்கு. மான். இந்த விலங்கு வட இந்தியா, மத்திய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் காணப்படுகிறது. ஆண்கள் நீல சாம்பல் நிறத்தில் இருப்பதால் நீலகாய் என்ற பெயர் வந்தது. பெண்கள் லேசான பழுப்பு நிறத்தில் இருக்கும்.
ஒரு முழு வளர்ந்த ஆண் நீலகாயின் உயரம் சுமார் 1.5 மீட்டர் வரை இருக்கும், எடை 200 கிலோக்கும் மேல். இவை பொதுவாக புல்வெளிகள், புதர்கள் நிறைந்த சமவெளிகளில் வாழ்கின்றன. நில்காய் ஒரு மூலிகை உணவாளர், புல், இலைகள், மரக்கிளைகள் ஆகியவற்றையே உண்ணும். இவை மிகுந்த எச்சரிக்கையுடன் கூட்டமாக சுழலும். ஆபத்து வந்தால் வேகமாக ஓடிவிடும். சிங்கம், சிறுத்தை, காட்டு நாய் போன்றவை இதன் முக்கிய விரோதிகள். ஆனால் நில்காய் யின் வலிமை மற்றும் வேகம் அவற்றை தப்பிக்க இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 1998, அதாவது நேஷ்னல் பார்க்கோட லா ப்ளஸ் வந்து மற்ற எல்லா டீட்டெயிலும் இருந்தது. அதே மாதிரி எந்தெந்த அனிமல் எங்கே இருக்காங்க மேப் இதில் இருக்குது. நான் இதுலேயே தான் இது பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜீப்ரா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிராஃபி முடித்தோம், மூணாவதாக நம்ம நீல்காய் பார்த்தோம். அடுத்து நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விலங்கு வந்து ஆரம்பித்து புலி, சிங்கம் அப்படி போவோம். பட் இதில் சில விலங்குகள் இருக்குது, சில விலங்குகள் இருக்காது. இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டைகர் பார்க்க தான் போகிறோம். இது ஜூக்குள்ள இது மலையை ஒட்டினா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூலிங்காக தான் இருந்தது. நல்லா குளிர்ச்சியாகவும் நடக்க நல்ல வேக ஒருத்தர் அளவு இருந்தது. என்ன விஷயம்னா காற்று அந்த அளவு இல்லை, கூலிங்காக இருந்தாலும். இது பார்த்திங்கன்னா புலியோட கேஜ் தான். பட் ஆனால் 100 மெயின்டெனன்ஸில் இருந்தது. இது ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி புலிக்காக பில்ட் பண்ணிட்டு இருந்தனால அந்த இதில் நம்ம புலியை வந்து ரிலீஸ் பண்ணல. புலி நம்ம அப்படியே பேக் சைடு இருந்தது. நாங்கள் பின்னாடி ஸ்னேக் பார்க்க போகும்போது நாங்கள் அந்த புலியை பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இருக்க நிறைய மரம் இருக்கும். எல்லா மரமும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இயற்கை மருத்துவத்துக்கு சிறந்த மரமாக தான் இருக்குது. இது ரெண்டுமே அதே மாதிரி தான். இது ரொம்ப பழைய காலத்து மரத்தில் செஞ்சுருக்காங்க. நிறைய சீட்டிங் பிளேஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து தண்ணி போகிறதுக்கான ரூட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பெரிய கருப்பு நிறத்தில் மார்பிள் வெள்ளை வி வடிவ குறியுடன் காணப்படும் விலங்கு தான் ஏசியாட்டிக் பிளாக் பேர் கரடி முகம். இந்த விலங்கு இந்தியா, நேபாளம், சீனா, ஜப்பான் ஆகிய ஆசிய நாடுகளில் காணப்படுகிறது. இதன் உடல் பலமானது, நகங்கள் கூர்மையானவை, மரத்தில் ஏறுவதிலும் உணவை கண்டுபிடிப்பதிலும் வல்லது. இது அனைத்து வகை உணவாளி, பழம், தேன், பூச்சிகள், சிறு விலங்குகள் அனைத்தையும் உண்ணும். இவை பெரும்பாலும் இரவில் செயலில் இருக்கும். அமைதியாக இருந்தாலும் ஆபத்து வந்தால் மிகவும் தாக்குதல் மிக்க விலங்காக மாறும். இயற்கையின் வலிமை மற்றும் சுயபாதுகாப்பின் சின்னம் தான் இந்த ஏசியாட்டிக் பிளாக் பேர். பறக்க முடியாத பெரிய பறவை, ஆனால் அதிரடியான ஓட்ட வீரன், அது தான் ஈமியூ. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இந்த பறவை மணி நேரத்திற்கு 50 கி.மீ வேகத்தில் ஓட முடியும். ஈமியூவின் உயரம் சுமார் 6 அடி, எடை 40 கிலோ வரை இருக்கும். இவை விதைகள், பழங்கள், பூச்சிகள் போன்றவற்றை உண்ணும் மூலிகை உணவாளிகள். பெரிய பச்சை நிற முட்டைகளை இடும் இன்யூவில் ஆண் பறவையே முட்டைகளை காத்து குட்டிகளை பாதுகாக்கும். இயற்கையின் வித்தியாசமான அதிசயம் இன்யூ. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆர்ஓ வாட்டர், பியூரி ஆர்ஓ வாட்டர் போட்டிருக்காங்க. ஐசிஐசிஐ ஃபவுண்டேஷன் அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஆர்ஓ. நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா டாக் ஃபேமிலி, அதாவது நாய் நெட்டி சேர்ந்த தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறோம் வைல்டு டாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு பேக் சைடு தான் இருக்குது. நம்மளால் பார்க்க முடியல. எதுனா ஃபுல் சன்ஷேடாக இருக்கிறனால எதுவும் பண்ண முடியல. ஒரு தெரியுதா, ஒரு சின்னதாக இதுதாங்க, இதுதான் இந்த வைல்டு டாக்னுவாங்க. இது பார்த்திங்கன்னா கூட்டமாகவும் இருக்கும், தனியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு புலியே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தைரியமானது இதுங்க. அந்த அளவுக்கு இது பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்கப்பட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்டு ஹைனா தான் பார்க்க போகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்டு ஹைனா தான் இருக்குது. அதாவது கழுவி புலின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் அந்த சைடு தான் உங்களுக்கு நிறையா பார்க்க முடியும் ஸ்ட்ரைப்டு ஹைனாவை. இது பார்த்திங்கன்னா இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1800 PSI அளவுக்கு இருக்குது. ஒரு கடிச்சாலே போதும், நம்ம எலும்பின் வரைக்கும் அளவு இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோல்டன் ஜாக்கல். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப தந்திரமானது. இது ஒன்றும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எலி, பறவைகள், பிற விலங்குகிட்ட திருடிட்டு போய் சாப்பிட்றது அந்த மாதிரி கோல்டன் ஜாக்கல் இது பார்ப்பாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க சின்னதாக இருந்தாலும் ப்ரௌன் கலரில் நல்லா அழகாகவும் இருப்பாங்க இவங்க. பார்த்திங்கன்னா காட்டு நாயின்னு சொல்லுவாங்க. அது கூட்டமாக தான் இருக்கும், ஒன்றா சேர்ந்து தான் வேட்டையாடும்.
இது சின்னது பெருசெல்லாம் பார்க்காது. பட் ஆனால் கூட்டமாக செஞ்சிச்சுன்னா ஒரு கரு, அதாவது தெரியும் உங்களுக்கு இந்தியன் பைசன், அதையே வந்து கொண்டாடும் சக்தி வாய்ந்தது இந்த விலங்குகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்தியன் கிரே உட்ஸ் தான், அதாவது ஓநாய். ஓநாய் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பகல் இரவு இரண்டு நேரத்துலையும் வேட்டையாடக்கூடியது, தந்திரமிக்கது, அதே மாதிரி வந்து பலசாலி கூட. இது பார்த்திங்கன்னா இது குடும்பமாக தான் வாழும். அதாவது ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 12லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். இதோட சக்தி இது பார்த்திங்கன்னா ஆண் ஓநாய் வந்து குடும்பத்தை பார்த்துக்கும், அதாவது குழந்தைங்களை பார்த்துக்கும். பெண் ஓநாய் தான் கூட்டமாக போயிட்டு வேட்டையாடிட்டு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கறது ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்க இம்பாலான்ற மான் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் மான் பார்த்திங்கன்னா பிளாக் வித் ஒயிட்டும் ப்ளஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கூட்டத்தோடு தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதோட எதிரிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுத்தை, சிங்கம், அதே மாதிரி முதலைகள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீட்டா, இது எல்லாமே இதோட எதிரிகள். இது பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே அது வந்து இது இணை சேர்ந்து இது குட்டி போடுங்க இதுங்க. இதுவும் கொஞ்சம் சுறுசுறுப்பான விலங்கு தான். நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 40லேருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன்லேயே தண்ணியில் இருக்க மிகப்பெரிய விலங்கான ஹிப்போபோட்டமஸ், அதாவது நீர் யானையை தான் பார்க்க போகிறோம். இதுவும் சேம் அதே ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தது தான் இந்த நீர் யானையும். இதுலேயே பார்த்திங்கன்னா 2-3 வகை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா குள்ள நீர் யானைன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது பெரும்பாலும் இப்போ பார்க்க முடியறது இல்லை. இது பார்த்திங்கன்னா வந்து பெருசு. இது 2 அடல்ட்ஸ் இருக்குது. நாங்கள் போகும்போது ரெண்டுமே வந்து தண்ணியில் அந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க ரொம்ப 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 சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தண்ணியில் தான் அவங்க நேரத்தை செலவு பண்ணுவாங்க. என்ன விஷயம்னா அவங்க வெயிலில் நிற்கும் போது அவங்க உடம்புல இருந்து சிவப்பு கலர் தரும். அதாவது நம்மளுக்கு எப்படி வேர்வை சுரக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு வேர்வை சுரப்பி இருக்குது. ஆனால் வந்து என்ன விஷயம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி மாதிரி வரும். பட் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரத்த கலரில் உடம்புல நம்ம எல்லாம் நினச்சிப்போம் ஐயோ யாரோ அடிச்சுட்டாங்க ரத்தம் வந்து நினச்சிப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. என்ன விஷயம்னா இவங்க உடம்புல இருந்து அந்த வேர்வை தான் அந்த ரெட் கலரில் தண்ணி மாதிரி சுரக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோல்டன் டியர். இது சேம். இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 14 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதே வந்து ஜூவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 2லேருந்து 3 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். என்ன விஷயம்னா ஜூவில் இருக்க சூழ்நிலை காட்டில் இருக்க சூழ்நிலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஜூவில் இருக்க ஒவ்வொரு விலங்குக்கு வந்து லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பார்த்திங்கன்னா இப்போ 10லேருந்து 15னா அது எக்ஸ்ட்ரா ஒரு 5லேருந்து அதாவது 15லேருந்து 18 20 வரைக்கும் எக்ஸ்ட்ரா 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாழக்கூடிய தகுதி எல்லா விலங்குகளுக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பல் கடாமான் பார்க்க போகிறோம். கடாமான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கடாமானோடு சேர்ந்து இதுன்னு பார்த்திங்கன்னா இது பார்க்கிங் டாக்னுவாங்க, பார்க்கிங் டேர். அதாவது இது எப்படின்னா நாய் மாதிரியே குறைக்கும். இது ஏதாச்சும் ஒரு ஆபத்து டைமு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம்னா இது நாய் மாதிரியே குறைக்கனால இது வந்து பார்க்கிங் டேர்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அடிக்குள்ளே தான் இருக்கும். இதுவும் நான் பார்க்கும் போதெல்லாம் இந்த நீரை ரொம்ப அட்டகாசம் பண்ணேன். அதிகப்படியாக நான் நீர் யானைகிட்ட தான் செலவு பண்ணேன். நீர் யானைகள் நிலத்தில் இருக்கிறதோடு தண்ணியில் அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்க்க போனீங்கன்னா ஸ்பாட்டட் டியர் பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் இருக்கிறது தான். நீங்களே பார்த்துட்டு புள்ளிமான்னு சொல்லுவாங்க. இதோட இனப்பெருக்கமும் சேம். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 3 மாதத்தில் இனப்பெருக்கம் செய்யும். 120 நாள் மினிமம் பார்த்திங்கன்னா 120 நாளுக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு இது குட்டின்றோம். அடுத்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா யானையை பார்க்க தான் போகிறோம். யானை பார்த்திங்கன்னா இது ஏஷியன் எலிஃபெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இந்தியாவில் எங்கே போனாலும் உங்களால் பார்க்க முடியும். இது ஒரு பழைய மரம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு மூலிகை மரம். இது ரொம்ப கிட்டத்தட்ட பெருசாக இருந்தது. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி யானைங்க தான். அதிகப்படியாக இதில் 4 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்து நாங்கள் பெரிய யானையை பார்க்க முடியல இந்த ஜூவில். என்ன விஷயம்னா பெரிய யானைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சஃபாரியில் இருந்தது. மீது எல்லாமே குட்டி யானைங்க தான். நாங்கள் போகிற டைமில் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க எல்லாமே. கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது ஓரளவு. ஸோ கம்பி வேறு போட்டுருந்தாலும் அந்த அளவு கேமராவில் எடுக்க முடியல யாராலையும். நாங்கள் எப்படியோ ட்ரை பண்ணோம். யானைங்கெல்லாம் ஜாலியாக தான் இருந்தது, சத்தம் போட்டுக்கிட்டு எல்லாமே. இது காட்டில் இருக்கும்போது இலை தலைகளை உடச்சி சாப்பிட்றது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெல்லம் அரிசி வச்சு உங்களுக்கு பொங்கி தான் இது பண்ணுவாங்க. இது ஒரு காட்டு சிலந்தி. என்ன விஷயம்னா இந்த சிலந்தி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், கிட்ட வீடியோ எடுத்து என் கையை கடிச்சிருச்சு. எப்போ பட்டதுன்னு தெரில. அதோட பல்லு பட்டாலே விஷம்தான் சொன்னாங்க.
எப்போ பட்டுச்சுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக டாட்டாக இருந்தது. சரி ஏதோ விஷப்பூச்சியும் கிடச்சிச்சு நான் விட்ட. கடைசியில் பார்த்தா இந்த சிலந்தி தான் கிடச்சிருக்கு. நான் செக் பண்ணி பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு வகையான விஷம் உள்ள சிலந்தின்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. இந்த சிலந்திக்கிட்டேருந்து கொஞ்சம் நவுண்டே இருந்துக்குங்க. ஆர்வப்பட்டு கிட்ட போய் பார்த்துடாதீங்க பெருசாக இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் போகிற குள்ள நதி, அதாவது இந்தியன் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் குள்ள நதின்ட்டு. இது ரொம்ப 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 சின்னதாக இருந்தது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சென்டிமீட்டர் அளவு தான், அதாவது ஒரு அடி ஸ்கேல்னு சொல்லலாம், அந்த அளவு தான் இருந்தது. 5 சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் எல்லாமே தூரமாக தான் இருந்தது, எதுவுமே கிட்ட இல்லை. அந்த அளவு தெளிவாகவும் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு பாறைக்கு பின்னாடி ஒழுங்கி தந்த மாதிரி இருந்தது. நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் ஆனால் வந்து லெப்பர்ட் எடுக்க முடியல. சன்ஷேட் வேறு இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 லெப்பர்ட் இருக்குது. கோல்டன் வித் பிளாக் கலர் இருந்ததுனால அந்த அளவு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் லயன் வித் ஆஃப்ரிக்கன் லயன் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா இந்தியன் லைன் தான். இது இந்தியன் லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெடரி வந்து கம்மியாக இருக்கும். பட் இதே வந்து ஆஃப்ரிக்கன் லைன் பார்த்தீங்கன்னா பெரடி வந்து பெருசாகவும் இருக்கும். உடம்பு பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். அதாவது கீழே வந்து உங்களுக்கு வயிற்று கீழே வந்து சதைப்பட்டு தொங்காது. பட் ஆனால் வந்து இந்தியன் லைன் அதாவது இந்தியன் சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே சதைப்பட்டு வந்து வயிற்றில் இருக்க சதைப்பட்டு வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இந்தியன் லைன் வித் ஆஃப்ரிக்கன் லைன் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜநாகம் தான். அது பாம்பு ஃபேமிலியிலேயே மிகப்பெரிய பாம்பு இது தான். இது பார்த்திங்கன்னா ஒரே கடியில் 10 யானையை கொள்கிற அளவுக்கு விஷம் வந்து இதோட நஞ்சு பையில் இருக்கும். உங்களுக்கு ஒன்று இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இங்கே 2 பாம்பு இருக்குது. பெரும்பாலும் இது வந்து தனியாக தான் வாழக்கூடியது. இது பார்த்திங்கன்னா வந்து கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்கிற ஒரே பாம்பு இது ஒண்டி தான். என்ன பண்ணுன்னா, குளிர்ச்சியான இடத்துல நிறையா இலையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு சின்ன கூடு மாதிரி பெரிய கூடாக கட்டி அந்த கூட்டில் வந்து இதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி அந்த குட்டையை வந்து அடக்காத்து முட்டை பொரித்த உடனே எல்லா பாம்பும் தனித்தனியாக போயிடும், எதுவுமே சேர்ந்துருக்காது. இதில் பார்த்திங்கன்னா பாம்பு இதோட உணவு எதுவும் பார்த்திங்கன்னா இதோட உணவு, அதாவது பாம்பு இனத்தில் வேறு பாம்பு இனங்களை உணவாக உட்கொள்ளும். பறவைகள், முட்டைகள், தவளைகள், எலி இது போன்றது தான் இது சாப்பிடும். பெரும்பாலும் இது வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் மக்கள் வசிக்கிற பகுதிக்குள்ளே வரும். பெரும்பாலும் நீங்கள் இதை பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா பகுதியிலாம் இது பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு, அதாவது கிங் கோப்ரா இனத்தில் இதுவும் நம்ம ராஜநாகம் ஒரே மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் இதோட விஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்தத்தை இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் ரத்த சதையை வந்து உரைய வைக்கக்கூடியது தான் இதுவும். இதுக்கு உணவாக பார்த்தீங்கன்னா எலிகள் போட்டிருந்தாங்க. இது எலி, பல்லிகள், அது மாதிரி வந்து தவளைகள் எல்லாத்தையும் உணவாக உட்கொள்ளும். இது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் குறிப்பிட்ட ஏரியாவிலையும் ப்ளஸ் வந்து சவுத் இந்தியா எல்லா பகுதியும் இந்த பாம்பை பார்க்க முடியும் நம்மளால். இதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து உள்ளே போய் அந்த எலியை சரி செய்கிறத நம்ம பார்க்குறோம். இவர் வந்து இங்கே இருக்க பாம்புலாம் இவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. இவர் தைரியமாக அந்த கேஜியில் போயிட்டு பாம்பு படுத்துருந்தது அளவாக சின்னதாக ஒரு ஸ்டெப் லேட்ரு மாதிரி போட்டு உள்ளே இறங்கி அந்த எலியெல்லாம் ஒரே இடத்துல கூண்டுள்ள வச்சார். என்ன விஷயம்னா பாம்பு ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அங்கே இங்கே போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுல்ல, கூலிங்காகவே இருக்கிறனால அந்த இது இப்படி பண்ணார். விவசாயி நண்பர் என்ன சொல்லக்கூடிய பாம்பு தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஸ்னேக், அதாவது சாரை பாம்புன்னு சொல்லுவாங்க. இது அந்த அளவுக்கு கிளியராக எடுக்க முடியல என்னால். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இக்வானா. இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஓனா. இது பார்த்திங்கன்னா பச்சை கலர், ஆரஞ்சு, கருப்பு கலரில் இருக்கும் பெரும்பாலும். இது பார்த்திங்கன்னா அந்த கூண்டுக்கு பின்னாடி நான் சொன்னேன் புளியை பார்க்க முடியலன்ட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து கேஜில் அடைச்சிருந்தாங்க அண்டர் மெயின்டெனன்ஸ்னால. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிளி வகைகள் தான். கிளி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய சவுண்டு போட்டுகிட்டே இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா அதாவது ஆஃப்ரிக்கானா தென் ஆஃப்ரிக்கா நான் சொல்கிறது.
நாட்டில் இருக்க எல்லா கிளியும் பஞ்சவர்ண கிளிகள் கிளியிலே நிறைய இருந்தது. கோழிகள் காட்டுக்கோழிகள் எல்லாமே லைனாக கொடுத்தாங்க. சிங்கம் வருதுன்னு பார்க்குறீங்களா? இந்த சிங்கம் வந்து ஒரே ஃபுல்லாக கர்ஜிக்கிட்டே இருந்ததுனால சரி மறுபடியும் பார்க்கலான்னு நாங்கள் வந்தோம். ஸோ ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி வந்து உட்காந்ததுனால நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். It's called for Brasilia paulina. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு குட்டி குட்டி கரியால். மொத்தம் 4 குட்டி கரியால் இருக்குது. It's called lion tail macaw.
ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருக்குது. இது எந்த பக்கமும் எஸ்கேப் ஆகாத மாதிரி ஃப்ளேம்ஸ் போட்டிருக்காங்க எல்லா இடமும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃப்ளேம்ஸ் தான் போட்டிருக்காங்க மங்கி வெளியே வராத மாதிரி. பார்க்கறதுக்கே இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மங்கி. இல்லை சோலார் ஃப்ளேம்ஸ் போட்டிருக்காங்க. ஆப்பிரிக்காவின் பாறை மலைப்பகுதிகளில், குறிப்பாக எத்தியோப்பியா, எரிட்ரியா மற்றும் ஏமன் நாடுகளில் காணப்படும் விலங்கு டான் ஹெமட்ராயஸ் பபூன் குரங்கு. இது பழமையான பாப்பூன் வகைகளில் ஒன்றாகும், மேலும் இவை பண்டைய எகிப்தியர்கள் வழிபட்ட புனித விலங்காகவும் இருந்தது. ஹெமட்ராயஸ் பபூன்களின் ஆண் மற்றும் பெண் விலங்குகளுக்கிடையே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. ஆண்கள் பெரியதாகவும் வெள்ளை சாம்பல் நிறமான நீளமான மயிர் மாலையுடனும் காணப்படும். பெண்கள் சிறியதாகவும் பழுப்பு நிறத்தில் காணப்படும். ஒரு ஆண் பல பெண் விலங்குகளுடன் சேர்ந்து ஒரு சிறிய குடும்ப குழு அமைக்கும். பல குடும்பங்கள் இணைந்து பெரிய கூட்டங்கள் ட்ரூப்ஸ் உருவாகும். இந்த சமூக அமைப்பு மிகவும் சிக்கலானது. தலைவராக இருக்கும் ஆண் குழுவை வழிநடத்தி பாதுகாப்பான். இவை அனைத்து வகை உணவாளிகள், ஒம்னிவோரஸ், புல், பழம், பூச்சி, சிறு விலங்குகள், சில நேரங்களில் பறவைகள் ஆகியவற்றையும் உண்ணும். வெளியுலகில் உணவு தேடும் போது பெண் பாப்பூன்கள் குட்டிகளை தங்கள் வயிற்றில் தாங்கிக் கொண்டு செல்கின்றன. குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சமூகம்தான் இவை. ஹெமட்ராயஸ் பபூன்கள் பெரும்பாலும் காலையில் உணவு தேடி பிற்பகலில் மலைப்பாறைகளில் ஓய்வு எடுக்கின்றன. இவை குரல், முகசைவு, உடல் மொழி ஆகியவற்றின் மூலம் தொடர்பு கொள்கின்றன. இவை மிகவும் புத்திசாலி விலங்குகள். தங்கள் குழுவில் ஒழுங்கு, ஒற்றுமை, பாதுகாப்பு ஆகியவற்றை கடுமையாக பேணுகின்றன. பெரிய பல்லுகளும் வலிமையான கைகளும் கொண்டதால் தற்காப்பு மற்றும் தாக்குதல் இரண்டிலும் வல்லமை பெற்றவை. பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தாலும் ஹெமட்ராயஸ் பபூன் தன் குழுவை காத்து நிற்கும் துணிச்சலான தலைவரின் சின்னம். இயற்கையின் சமூக ஒழுங்கும் அறிவும் ஒரே சேர கலந்த விலங்கு, அதுதான் ஹெமட்ராயஸ் பபூன் குரங்கு. பெரிய பஃபன் எதுவும் இருக்குப்பா. மெயில் லைன் இருக்கு.
குழந்தைங்க